தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்களையும் புதிய மாத ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் தம்முடைய பெரிய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நம்மை முடிசூட்டி இந்த 8 மாத காலங்கள் ஆச்சரியமாய் அதிசயமாய் நம்மை நடத்தி இந்த 9வது மாதத்தை காண செய்த தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். எத்தனையோ எதிர் வல்லமைகள் உங்களுக்கும் எனக்கு விரோதமாக எழும்பினாலும் எல்லா வல்லமைகளின் மேல் கர்த்தர் நமக்கு ஜெயம் எடுத்து ஒரு புதிய மாதத்தை கூட கிருபையாய் ஈவாய் இலவசமாய் தந்திருக்கிறாரே, அதற்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். 8 மாதங்கள் நம்மை கண்மணி போல காத்து இந்த 9வது மாதத்தை காண செய்த தெய்வத்தை நன்றியுள்ள இருதயத்தோடு கூட நாம் கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? புதிய மாதம் தந்தவரை ஸ்தோத்தரிக்கலாமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவருடைய இரக்கங்களுக்காக, அவருடைய கிருபைகளுக்காக, அவருடைய தயவுக்காக ஒரு விசை கூட நாம் நன்றி சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒரு விசை கூட இந்த 9வது மாதம் செப்டம்பர் மாதத்தை காண செய்த தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். உங்களோட வாழ்க்கையிலையும் கிருபையாய் கர்த்தர் ஆயுசு நாட்களை கூட்டி தருகிற தயவை எண்ணி அதே நமக்கு இந்த நாட்களை தந்திருக்கிறார். நாம் வருகையோடு கூட, இயேசுவின் வருகையோடு கூட இன்னும் ஒரு மாதம் கிட்டி சேர்ந்திருக்கிறோம், நெருங்கி வந்திருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாக நாம் நம்முடைய ஜீவியத்தை இன்னும் ஆயத்தப்படுத்துவோம், இன்னும் தயார்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரை துதிக்கிறது எத்தனை பாக்கியம், எத்தனை நன்மை. அவர் செய்த இரக்கங்களை நினைத்து துதியுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த செப்டம்பர் மாதம் 9வது மாதத்திலே வாக்குத்தத்த வசனமாக என் உள்ளத்தில் ஒரு வார்த்தை துணித்து கொண்டே இருந்தது. என் இதயத்தில் ஒரு வார்த்தை, விடியற் காலத்திலே கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள், விடியற் காலத்திலே கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள் என்ற வார்த்தை எனக்குள்ளே துணித்து கொண்டே இருந்தது. அதை நான் வேதத்தில் தேடி பார்த்தபோது அந்த வார்த்தை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கிடைத்தது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதில் எனக்கு ஒரு சின்ன சஞ்சலம் இருந்தது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. விடியற் காலத்திலே கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள், நல்லதா இருக்கு. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதில் யாத்திராகம புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே அந்த வார்த்தை இருக்கிறது. ஆனால் அதில் கூட முறுமுறுப்புகள் எல்லாம் கண்டேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றதை நமக்கு படிக்க முடியும். விடியற் காலத்தில் கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள், கர்த்தருக்கு விரோதமாக உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார். நீங்கள் எங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதுக்கு நாங்கள் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறதை குறித்து படிக்கும்போது ஆண்டவரே கொஞ்சம் கஷ்டமா இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது நான் அதை தொடர்ந்து இந்த வார்த்தை வைத்து விடியற் காலத்திலே மகிமை, விடியற் காலத்தில் மகிமை, அதை குறித்து சிந்தித்துக்கிட்டு இருக்கும்போது கர்த்தர் ஸ்தோத்திரம், இந்த மாதம் கர்த்தரின் உள்ளத்தில் தைரியத்தை தந்திருக்கிறார். விடியற் காலத்து ஆசீர்வாதங்கள், விடியற் காலத்து நன்மைகள் உங்க மேல என் மேல இந்த மாதத்தில் புரண்டு வரப்போகிறது. நான் விசுவாசிக்கிறோம்னால் கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலாம். இந்த செப்டம்பர் மாதத்தில் விடியற் காலத்து நன்மைகள், விடியற் காலத்து ஆசீர்வாதங்கள், விடியற் காலத்தில் கிடைக்கிற எல்லா நன்மைகளாலும் உங்களை என்னை கர்த்தர் நிறைக்க போகிறார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அதற்கு வசன ஆதாரமாக சங்கீதங்களின் புஸ்தகம் Psalms 30:5, 30ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்புண்டாகும். ஒரு வரிசை கூட அந்த வார்த்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 30:5. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும். இந்த விடியற் காலத்திலேயே கர்த்தர் சொல்லுகிறார் களிப்பு உண்டாகும். அப்படியானால் இந்த செப்டம்பர் மாதம் துவக்கமே நமக்கு சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை கொடுக்கிற மாதமாய் கர்த்தர் நமக்கு மாற்றி தந்திருக்கிறார். The joy cometh in the morning. The joy cometh in the morning. கர்த்தர் ஸ்தோத்திரம். விடியற் காலத்தின் அனுபவத்தை இந்த செப்டம்பர் மாதத்திலே நீங்களும் நானும்
அனுபவிக்க போகிறோம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் தர ஆசிக்கிறார். முதலாவது, இந்த விடியற் காலம் என்று சொல்வது கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இது எதை காண்பிக்கிறது என்றால், ஒரு நாளுடைய துவக்கத்தை காண்பிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிகினிங் ஆஃப் த டே. இந்த துவக்கமே உங்களுக்கு எனக்கும் களிப்பின் துவக்கமாக, மகிழ்ச்சியின் துவக்கமாக, கலிகூறுதலின் துவக்கமாக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சந்தோஷத்தின் துவக்கமாய் கர்த்தர் இந்த செப்டம்பர் மாதத்தை மாற்றி தரப்போகிறார். விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். The beginning of the month, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், it is a joyful beginning. It's a beautiful beginning. It is a marvelous beginning. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Beginning of the joy என்று கூட சொல்லலாம். ஆம் பிரியமானவர்களே, இப்படி கர்த்தர் நமக்கு இந்த செப்டம்பர் மாதமே ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆரவாரம், கர்த்தர் ஸ்தோத்திர, களிப்பு, அப்படியான மாதமாய் மாற்றி தரப்போகிறார். துவக்கமே நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் என்னோடு கூட இருதயத்தில் இந்த வார்த்தையை வைத்ததினாலே தைரியமாய், ஊழியக்காரனாய் இந்த வார்த்தைகளோடு கூட பேசுகிறேன். சாயங்காலத்தில் அழுகை தங்கும். கர்த்தர் ஸ்தோத்திரம். சாயங்காலம் என்று சொல்வது கர்த்தர் ஸ்தோத்திரம், மனிதன் இளைப்பாற போகிற, கர்த்தர் ஸ்தோத்திரம், கூலியை பெறுகிற, இல்லாவிட்டால் ராக்காலத்தை அது காண்பிக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ சாயங்காலம், ஒரு வேளை இந்த 8 மாத காலம் உங்களோட வாழ்க்கையில், இந்த வாழ்க்கையில நான் ஜெபிச்ச பாஸ்டர், நன்மை கிடைக்கல, எல்லாம் அழுகையும் துக்கமும், அப்படிதான் என் வாழ்க்கை ஓடுச்சு அப்படின்னு நினைக்கலாம். இந்த 8 மாத காலம் அழுகையில் தங்குகிற, சாயங்காலத்தில் அழுகை தங்கும் என்று எழுதியிருக்கிறது போல அழுகை தங்குகிற, துக்கம் நிறைந்த, வேதனை நிறைந்த, பாடு நிறைந்த, ஏன் என் வாழ்க்கை கசப்பு நிறைந்த ஒரு வாழ்க்கையாய் ஓடி இருக்கலாம். இந்த 9வது மாதத்தின் துவக்கத்திலே கர்த்தர் சொல்கிறார், விடியற் காலத்திலே களிப்புண்டாகும். விடியற் காலத்திலே களிப்பு, மகிழ்ச்சி உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, நம்ம இந்த 8 மாதத்தை ஒருவேளை கண்ணீராலேயே கழித்திருக்கலாம். 6ஆம் சங்கீதத்திலே சங்கீதக்காரன் அவனுடைய அனுபவத்தை சொல்லுகிறான். 6ஆம் சங்கீதம் 8வது வசனத்திலே, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லுகிறார். எங்களுக்கு நன்மை. கர்த்தர் ஸ்தோத்திரம். 6ஆம் சங்கீதத்தினுடைய 8வது வசனம், அக்கிரமக்காரரே நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள், கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். 7 மாதங்கள் 8 மாதங்கள் கர்த்தர் ஸ்தோத்திரம், அக்கிரமக்காரர்கள் சூழ்ந்து அழுகை நிறைந்த ஜீவியம் செய்திருக்கலாம். இந்த 9ஆம் மாதத்தின் துவக்கத்திலேயே நான் அதை கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன். அக்கிரம வல்லமையே என்னை விட்டு அகன்று போங்கள், கர்த்தரின் அழுகையின் சத்தத்தை கேட்டார். நான் இந்த ஆகஸ்ட் 31 வரைக்கும் கூட நான் அழுதிருக்கலாம். என் அழுகையின் சத்தத்தை கேட்டவர் கர்த்தர் சொல்றார், சாயங்காலம் பாது, ஒரு விடியற் காலத்தை உனக்கு தந்திருக்கிறேன், இனி நீ அழுகை வேண்டாம், உன் ஜெபத்தை நான் கேட்டிருக்கிறேன். இந்த 9வது மாதம் ஆரம்பத்திலேயே உன் அழுகையின் சத்தத்தை கேட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். 84ஆம் சங்கீதம் 6வது வசனத்தை நாம் படிக்கும்போது இன்னொரு அனுபவத்தை சங்கீதக்காரன் சொல்லுகிறான். என்ன அனுபவமா? அவனுடைய ஜீவியம் எப்படி இருந்ததாம்? அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள், மழையும் குளங்களை நிரப்பும், அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சியோனிலே தேவ சந்நிதியிலே வந்து காணப்படுவார்களாம். ஒருவேளை 8 மாத காலம் அழுகையின் பள்ளத்தாக்காய், வேலி ஆஃப் பேக்கா, கர்த்தர் ஸ்தோத்திரம், அழுகையின் பள்ளத்தாக்காய் இருந்திருக்கலாம். ஒரே போராட்டம், ஒரே பிரச்சனை, ஒரே வேதனை. கர்த்தர் ஸ்தோத்திரம். the beginning of the new month, the beginning of the September, கர்த்தர் உன்னோட கூட என்னோட கூட சொல்லுகிறார், the joy cometh in the morning, the joy cometh in the morning. காலை விடியற் காலத்தில் களிப்பு உண்டாகுமா? உன்னை அழுகையெல்லாம் மாற்றி, நீ உருவ நடந்து வந்த அழுகையின் பாதை மாற்றி, அடுத்த வசனம் சொல்லுகிறது, பலத்தின் மேல் பலனடைந்து சியோனிலே தேவ சந்நிதியிலே காணப்படுவார்களாம். அப்படியானால் இந்த பலத்தின் மேல் பலன் தந்து அழுகையெல்லாம் மாற்றி
பலவானாய் தேவ சந்நிதியில காத்திருக்கிற மனுஷியாய் உங்களை என்னையும் கர்த்தர் காக்கிறார். நடத்துவேன்னு சொல்றார். அழுகை மாறிட்டுன்னு சொல்றார். இன்னும் எரேமியா 31:9 படிக்கும்போது கர்த்தர் ஸ்தோத்திரம், அங்கே அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் என்னிடத்துல வருவார்கள், நான் இடராத செம்மையான வழியிலே அவளை நடத்துவேன், இடராத செம்மையான வழியிலே அவளை நடத்துவேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் நான் அழுகையோடு வந்திருக்கலாம், கண்ணீரோடு வந்திருக்கலாம், கர்த்தர் ஸ்தோத்திரம், விடாய்த்து போய் வந்திருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு உங்களை என்னை பார்த்து சொல்றார், நான் உங்களை உன் கண்ணீரை மாற்றி உன்னை செம்மையான வழியில நடத்தி இடராத வழியில நடத்தி உனக்கு நான் பிதாவா இருக்க போகிறேன். இந்த மாதம் அழுகையின் சத்தத்தை கேட்டவர், அழுகையின் பாதையை கண்டவர், அழுகையோடு விண்ணப்பத்தோடு தேவ சமூகத்தில் பண்ணின விண்ணப்பத்தை கேட்டவர் உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறார், உன்னை நான் சீயோனின் அனுபவத்தை தருவேன், சீயோனின் ஆசீர்வாதத்தை தருவேன். உன் விண்ணப்பத்தை அழுகையின் சத்தத்தை நான் கேட்டேன், அக்கிரமங்கள் எல்லாம் அக்கிரமக்காரர் எல்லாம் உன்னை விட்டு தூரப்படுத்துவேன். அதோடு மாத்திரமல்ல, இங்கே எரேமியா சொல்லுகிறது போல செம்மையான இடராத வழியிலே செம்மையான பாதையிலே உன்னை நான் நடத்துவேன். எல்லாவற்றுக்கும் மேலாய் 56ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் அலைச்சல்களை அறிந்திருக்கிறீர், என் கண்ணீர் உம்முடைய துருத்தில் அல்லவோ இருக்கிறது, அவருடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. உன் அலைச்சல்களை, உடைய பாடுகளை, உடைய வேதனைகளை, 8 மாதம் நீ கடந்து வந்த அலைச்சல்கள் எல்லாம் அறிந்தவர், நீ விட்ட கண்ணீர் எல்லாம் கணக்கில் வைத்தவர், உன் துருத்தியில பாட்டில வச்சவர், உன் கண்ணீரை பார்த்தேன்னு சொல்றார். இதைதான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே படிக்கும்போது ஐசையா 38:5 இசைக்கிய ராஜாவை பார்த்து சொல்ல, உன் கண்ணீரை கண்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன். ஆம், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். உன் கண்ணீரை கண்டவர், உன் விண்ணப்பத்தை கேட்டவர். கர்த்தர் ஸ்தோத்திரம். உன்னை பார்த்து என்ன சொல்ற தெரியுமா? சாயங்காலத்தின் அனுபவம் தான் அழுகையின் அனுபவம். ஈவினிங் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் தி வீப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ். கர்த்தர் ஸ்தோத்திரம். மாலை இந்த சாயங்காலத்தின் அனுபவத்தை எல்லாம், கண்ணீரின் அனுபவத்தை எல்லாம், பாடுகளின் அனுபவத்தை எல்லாம், கண்ணீரின் பாதையில் நடந்து வந்த அனுபவத்தை எல்லாம் நான் கண்டிருக்கிறேன். ஆனபடினாலே ஏசாயா 30:19 நாம் படிக்கும்போது, ஏசாயா 30:19 படிக்கும்போது கர்த்தர் உன்னையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், இனி நீ அழுது கொண்டிராய், இனி நீ அழுது கொண்டிருக்கிறாய், அழமாட்டாய். கர்த்தர் ஸ்தோத்திரம். எவ்வளவு நல்ல ஒரு வார்த்தை பாருங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமிலே வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு கொடுப்பார். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த செப்டம்பர் மாதம் அருமையான தேவனுடைய பிள்ளையே, உனக்கு எனக்கும் கண்ணீர் இல்லை, உனக்கு எனக்கும் அலறுதல் இல்லை, உனக்கு எனக்கும் வேதனை இல்லை. இனி அழுது கொண்டிராய். கர்த்தர் ஸ்தோத்திரம். என மிகவும் தொட்ட ஒரு வார்த்தையா இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். இனி நீ அழுது கொண்டிராய். மாலையின் அனுபவம், சாயங்காலத்தின் அனுபவம், அழுகையின் அனுபவம். சாயங்காலத்திலே அழுகை தங்கும். உன் அழுகையெல்லாம் கர்த்தர் மாற்றி இந்த செப்டம்பர் மாதம் விடியற்காலத்தில் களிப்புண்டாக செய்வாரா? களிப்புண்டாக செய்கிற கர்த்தர். இன்னொரு வசனம் கூட ஏசாயா 65ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே நாம் படிக்கும்போது, ஐசையா 65:19, நான் எருசலேமின் மேல் களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியா இருப்பேன், அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவதில்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம். அழுகையின் சத்தம், the cry of crying, sound of cry, sound of weeping, கர்த்தர் ஸ்தோத்திரம், அது இனி கேட்கப்படுவதில்லை. கூக்குரலின் சத்தம் உன்னுடைய ஜீவியத்தில் எழும்ப போறதில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? இது அழுகையின் சத்தம், கூக்குரலின் சத்தம், கண்ணீரின் அனுபவம் எல்லாம் சாயங்காலத்தின் அனுபவம். இந்த செப்டம்பர் மாதமோ விடியற்காலத்து ஆசீர்வாதத்தால், விடியற்காலத்து நன்மையால், விடியற்காலத்து இரக்கத்தால் கர்த்தர் உங்களை என்னையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார், நிரப்ப விரும்புகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய ஜீவியத்திலும்
என்னுடைய ஜீவியத்திலும் இருக்கிற சாயங்காலத்தின் அனுபவத்தை கர்த்தர் மாற்றி உன் கண்ணீரை துடைத்து இனி அழமாட்டாய். உன் கண்ணீரை கண்டேன், அழமாட்டாய். கர்த்தர் ஸ்தோத்திரம். இனி அழுகையின் சத்தமும் கூக்குரல் சத்தமும் கேட்கப்படாது என்று அவர் வாக்கு பண்ணுகிறார். இத்தனை பிரச்சனை நிமித்தம், போராட்டத்தின் நிமித்தம், தேவை நிமித்தம், நிந்தை நிமித்தம், பாடுகள் நிமித்தம், அவமானத்தின் நிமித்தம், நிபச்சொற்கள் நிமித்தம் நீ அழுது கொண்டிருந்திருக்கலாம். கர்த்தர் இந்த முதல் நாளிலேயே, ஆரம்பத்திலேயே, இந்த விடியற் காலத்திலேயே உன்னோடு என்னோடு கூட பேசுகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். உனக்கு இனிமேல் அழுகை இல்லை. நீ அழுது கொண்டிருக்க மாட்டாய். உன்னை அழ விட மாட்டேன். உன் கண்ணீர் எல்லாம் நான் பார்த்துட்டேன். உன் கண்ணீரை நான் துருத்தில வச்சுட்டேன். இனி அழவேட்டாய். கர்த்தர் எவ்வளவு நல்லவர். அந்த தெய்வத்தை விசுவாசத்தோடு துதிச்சு கொண்டே இருப்போம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்படியே நாள் களிப்பின் அனுபவம், மகிழ்ச்சியின் அனுபவம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என்னை கர்த்தர் அப்படிப்பட்ட மகிழ்ச்சியான அனுபவத்தால் நிறைத்து கண்ணீரை துடித்து அழ வேண்டாம் என்று கர்த்தர் மாற்றுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேசுகிறார். இந்த வார்த்தை விசுவாசிப்போம். எல்லா பாடுகளும் வேதனைகளும் கர்த்தர் ஸ்தோத்திரம் இந்த மாதத்திலே உனக்கு எனக்கு கர்த்தர் மாற்றி ஆரம்பத்திலேயே துவக்கத்திலேயே ஒரு மகிழ்ச்சியின் அனுபவத்தை உங்களுக்கு எனக்கு தருகிறார். இரண்டாவதாக, இந்த காலையின் அனுபவம் என்ன அப்படின்னு கேட்டா, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய மகிமை தங்குமா? நீங்க அதிகாலையில விடியற் காலத்துல கர்த்தருடைய மகிமையை காணப்போகிறீர்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். யாத்திராகம புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே, எக்ஸடஸ் சாப்டர் 16:7 அங்கே படிக்கும்போது, விடியற் காலத்திலே கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள். என்ன ரொம்ப உறுத்திக்கிட்டே இருக்கு. கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவ மகிமை விடியற் காலத்துல உங்களையும் என்னையும், உங்களுடைய குடும்பத்தையும் என்னுடைய குடும்பத்தையும் நிரப்ப போகிறது. இந்த மகிமை கர்த்தர் ஸ்தோத்திரம். வேதத்தில் நிறைய பேர் மகிமையை கண்டார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். மேலே மகிமையினால் நிரப்பப்பட்ட மோசே ஏண்டோடத்தில் கேட்கிறார், மகிமையை காண்பித்தருளும். கர்த்தர் ஸ்தோத்திர. தேவனை முகமுகமாய் பார்க்கிற அனுபவம் தான் மகிமையின் அனுபவம். அதோடு மாத்திரமல்ல, கர்த்தர் ஸ்தோத்திரம், விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று மார்த்தாள் மரியாள் இடத்துல கர்த்தர் பேசினார். நாருமே 4 நாள் ஆயிற்று. தன் சகோதரன் மரித்து 4 நாள் ஆயிற்று. அப்படியானால் தன்னை விட்டு தன்னிடத்துல வரக்கூடாத தூரமான இடத்துக்கு போய்விட்டான். இனி அவன் இடத்துல வரமாட்டான். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒருவேளை நீங்க துளைத்து போய், நஷ்டப்பட்டு, இழந்து போய், எல்லாம் நஷ்டப்பட்ட ஒரு ஜீவியத்தில் இருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறார், எல்லாவற்றையும் இழந்து போயிருக்கிறாய். 4 நாள் ஆயிட்டே. வாழ்க்கையில நாற்றம் எடுக்கிற அனுபவம் வந்துட்டேன். எப்படி? கர்த்தர் உனக்கு லாசரை திரும்ப உயிரோடு எழுப்பி தரப்போகிறார். நீ இழந்து போனதை திரும்ப கொடுக்கிற மாதம், நீ இழந்து போனதை திரும்ப பெற்றுக் கொள்கிற மாதம் தான் மகிமையை காண்கிற மாதம். கர்த்தர் ஸ்தோத்திரம். இழந்து போன கிருபை, இழந்து போன வரம், இழந்து போன அபிஷேகம், இழந்து போன தாளந்துகள், இழந்து போன ஐஸ்வர்யம் எல்லாவற்றையும் கர்த்தர் திருப்பி தருவார். தாவீது கர்த்தர் ஸ்தோத்திரம். அவன், நான் போகட்டுமா, திருப்பி கொண்டு வருவேனா? நீ எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய். அவன் திருப்பி கொண்டு வந்தான். அதே வார்த்தையை இன்றைக்கு கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். அதையா கர்த்தருடைய மகிமை, மகிமையை நீங்கள் காணப்போகிறீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மூன்றாவதாக, கர்த்தர் ஸ்தோத்திரம். யாத்திராகம புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலும் 12வது வசனத்திலும் படிக்கும்போது அங்கே அப்பம் கிடைக்கிறதை குறித்து படிக்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். யாத்திராகம புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் ஸ்தோத்திரம் 8வது வசனம், எக்ஸோடஸ் சாப்டர் 16:8 கர்த்தர் ஸ்தோத்திரம். பின்னும் மோசே, சாயங்காலத்தில் நீங்கள் புசிக்கிறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு இறைச்சியையும் விடியற் காலத்தில் நீங்கள் திருப்தி அடைகிறதற்கு அப்பத்தையும் கொடுக்கையில் இது விளங்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாயங்காலத்திலே இறைச்சி, காலையில அப்பம். 12வது வசனம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எக்ஸோடஸ் சாப்டர் 16:12 இஸ்ரவேல் புத்திரர் முறுமுறுத்துக்களை கேட்டேன். நீ அவர்களோடு பேசி சாயங்காலத்தில் இறைச்சியை புசித்து விடியற் காலத்தில் அப்பத்தால் திருப்தியாகி நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். விடியற் காலத்துல அப்பத்தால திருப்தி. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஓ, விடியற் காலத்துல களிப்பு, விடியற் காலத்துல மகிமை, விடியற் காலத்துல அப்பத்தால திருப்தி. ராஜாக்களின் புஸ்தகத்திலே, 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் படிக்கும்போது
எலியாவினுடைய அனுபவத்தை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் நாம் படிக்கும்போது காகங்கள் அவனுக்கு அப்பத்தையும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இறைச்சியும் கொண்டு வந்ததை நாம் அங்கே படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம கர்த்தர் சொல்ற இடத்துல இருப்போம். விடியற் காலத்தில் தேவ சமூகத்துக்கு வருவோம், தேவ சமூகத்தை தேடுவோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். யாத்திராகம புஸ்தகத்திலே நாம் படிக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மோசே குறித்து கர்த்தர் சொல் 34:2 எக்ஸடஸ் 34:2 விடியற் காலத்தில் ஆயத்தமாகி என் சமூகத்தில் வந்து நில். இட்ஸ் a commanding. நீ சமூகத்தில் வந்து நின்னு பார், தனமா நின்னு பார், நீ மகிமையை காண்பாய், களிப்பை காண்பாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உனக்கு திருப்தி, அப்பத்தால் உன்னை திருப்தி ஆக்குவார். இன்னும் நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. இதை தொடர்ந்து நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதோடு மாத்திரமல்ல, ஆதியாகம புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே நாம் படிக்கும்போது ஆதியாகமம் ஜெனிசஸ் 19:27 அங்கே படிக்கும்போது ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக வந்து நின்றான் என்று படிக்கிறோம். நீங்களும் நானும் இந்த விடியற் காலத்தின் அனுபவத்தை பெற்றுக்கொள்வோம். இந்த மாதம் விடியற் கால நன்மையால், விடியற் கால ஆசீர்வாதத்தால், விடியற் காலத்தின் மேன்மைகளால் உங்களை என்னை கர்த்தர் நிரப்புவாராக. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? எத்தனை பேர் சந்தோஷமாய் இந்த வசனத்தை விசுவாசத்தை ஏற்றுக்கொள்றீங்க? நான் ஒவ்வொரு மாதமும் இப்படி இந்த வார்த்தைகளை ஆழமாய் விசுவாசித்து வசனங்களை வைத்தே ஜெபிப்பேன். கர்த்தர் கிருபையாய் சொல்லுகிற வார்த்தைகளின்படியே என்னை நடத்தி வருகிறார், உங்களையும் நடத்துவார். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, விடியற் காலத்தின் நன்மையை தாரும். விடியற் காலத்திலே களிப்பு தங்கும். விடியற் காலத்திலே களிப்பு மாத்திரமல்ல, விடியற் காலத்திலே மகிமை, கர்த்தருடைய மகிமையை காணணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். விடியற் காலத்திலே ஆண்டவரே ஆகாரத்தால் அப்பத்தால் திருப்தி ஆகணும். விடியற் காலத்தில் இன்னும் நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கு. யோவான் சுவிசேஷத்தில் படிக்கும்போது விடியற் காலத்திலே கர்த்தர் அங்கே வந்து நின்றார். என்னை அது ரொம்ப ஒரு தொட்டது. தொடர்ந்து அதை தியானிக்கலாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஜான் 21:4 அங்கே படிக்கும்போது கர்த்தர் கரையில் வந்து நிற்கிறார். ராத்திரி எல்லாம் பிரயாசப்பட்டு நீ ஜீரோவா இருக்கலாம். உனக்கு உன் தோல்வியை கண்டு, நிராசையை கண்டு, உனக்குள்ள இருக்கிற தேவையை கண்டு விடியற் காலத்தில் கர்த்தர் வந்து நிற்கிறார். உன்னை ஆசீர்வதிக்க, உனக்காக தேவையானதை ஆயத்தம் பண்ணி வைக்க, உனக்கு போஜனத்தை ஆயத்தம் பண்ணி வைக்க கர்த்தர் வந்து நிற்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தரை நன்மையினால ஆசீர்வாதத்தால் என்ன பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். 4 ஆசீர்வாதங்கள். 1 களிப்பு, 2வது தேவனுடைய மகிமை, 3வது அப்பத்தால் திருப்தி, 4வது கர்த்தரே வந்து நம்ம நின்று நம்மை ஆசீர்வதிக்கிறது. இன்னும் ஆழமான காரியங்களை தியானிக்கலாம். இதை விசுவாசிப்போம், நம்புவோம். தொடர்ந்து இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் விடியற் காலத்தின் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிற மனுஷரை மாறுவோம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஜெபிக்கலாமா? பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு புதிய மாதத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். 8 மாதங்கள் காத்து 9வது மாதத்தை காண உதவி செய்தீர். அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த மாதத்திலே ஆண்டவரே, நாங்கள் விடியற் காலத்து ஆசீர்வாதத்தை, விடியற் காலத்தில் உண்டாகிற களிப்பு, விடியற் காலத்தில் உண்டாகிற கர்த்தருடைய மகிமை, விடியற் காலத்தில் அப்பத்தினால திருப்தி, விடியற் காலத்திலே கரையில இயேசு நிற்கிறதை காண அவருடைய சத்தம் கேட்க எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். கிருபைகள், இரக்கங்கள், தயவுகள் எங்கள் மேல் பெருகட்டும். இதை நாங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் தியானித்து ஒவ்வொரு அனுபவத்தையும் சொந்தமாக்கி கொள்ள எங்களை அனுக்கிரகம் செய்யும். எங்கள் ஜனத்தை ஆசீர்வதியும். இந்த 9வது மாதம் எங்கள் ஜனங்களுக்கு விடியற் காலத்தின் நன்மையினால் உண்டாகிற சகல ஆசீர்வாதங்களும் இந்த சபையின் மேல், ஜனத்தின் மேல், வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு மேலும் இறங்க ஜெபிக்கிறேன். கர்த்தர் நடத்தும், பலப்படுத்தும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒரு விசை கூட புதிய மாத வாழ்த்துக்களை உங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.